இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்மா என ஒரு விடயம் இருந்தால் அது கோட்டாபாய ராஜபக்சவை உள்ளே தூக்கி போட வைக்காதா என தமிழர்களில் ஒரு சாரார் பார்த்திருக்க, தான் கைது செய்யப்படுவதை தடுக்க கோட்டாபாய நேற்று அவசரமாக தாக்கல் செய்த ரிட் மனு மீதான விசாரணை இன்று பிற்பகலில் வெறும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நிகழ்ச்சி நிரல் இருந்தது. ஆனால் இந்த பரபரப்பான நிகழ்ச்சி நிரல்கள் அரங்கேறும் முன்னரே கோட்டாபாய ராஜபக்சவின் பிறாமகனும் மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வனுமான ஜோசித இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டார். கோட்டாவின் முன்னாள் படைய நிர்வாகத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளிடம் ஸ்ரீலங்கா சிஐடியினர் தற்போது சற்று கண்களை திருப்பி வரும் நிலையில் அவற்றில் புதியதொரு பிளிட்ஸ் கிரிக் நகர்வை ஏற்படுத்தும் வகையில் ஜோசித தூக்கப்பட்டார். ஜோசித தூக்கப்பட்ட பின்னர்தான் கோட்டாவின் மனு மீதான விசாரணை மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வருவதற்கு நேரம் குறிக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்படாமல் இருப்பதற்காக கோட்டாபாய இந்த விசாரணையில் நீதித்துறை பாதுகாப்பை வெற்றிகரமாக பெற முடிந்ததா என்ற விடயமெல்லாம் பரபரப்பான கேள்விக்குரியதாகத்தான் இருந்தது. ஈஸ்டர் சதியில் கோட்டாபாய ராஜபக்ச கைது செய்யப்பட மாட்டார் என்ற உறுதிமொழியை இப்போதைக்கு யாராலும் வழங்க முடியாத நிலை இருக்க, கோட்டாபாயவின் இந்த மனு மீதான விசாரணையில் பங்கேற்பதற்கு இறுதி நேரத்தில் ஒரு நீதிபதி மறுத்து கொண்டார். என்னவோ தெரியவில்லை, மேன்முறையீட்டு நீதிமன்றம் 2 நீதிபதிகளின் அமர்வுடன் நடைபெற இருந்த நிலையில் 2 நீதிபதிகளில் ஒருவரான பிரியந்த பெர்னாண்டோ இறுதி நேரத்தில் நழுவிக்கொண்டார். இதனையடுத்து தான் ஒரே ஒரு நீதிபதி வாரார் வழிவிடுங்கோ என்ற பாணி பரபரப்பில் கோட்டாவின் மனு மீதான அமர்வின் நிலை இருந்தது. ஆனால் இந்த பதிவு பதியப்படும் போது கோட்டாவின் மனு மீதான நிகழ்ச்சி நிரல் அல்ல பரபரப்புக்குரியதாக இருந்தது. மாறாக ஸ்ரீலங்கா கடற்படைக்குள் ஒரு காலத்தில் தில்லாலங்கடித்தனமாக மஹிந்தவின் புதல்வனான ஜோசித ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட விடயத்திலும், அதன் பின்னர் அதே தில்லாலங்கடி வழியில் பிரித்தானிய கடற்படை கல்லூரியில் அதாவது UK ரோயல் நேவி அகாடமியில் அவர் பயிற்சி பெற்ற விடயத்திலும் ஜோசித இப்போது குறிவைத்து தூக்கப்பட்டுள்ளார். இன்று காலை ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் ஜோசித தூக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். தந்தை மஹிந்த ராஜபக்ச அரசு தலைவராகவும் நாட்டின் முப்படை தளபதியாகவும் இருந்த காலத்தில் அவருக்கு கீழ் இருந்த முப்படைகளில் ஒரு படைத்துறையான கடற்படைக்குள் ஜோசித குறுக்கு வழியில் புகுந்ததால் அப்போது அதனை தட்டி கேட்பவர் யார் என்ற கோதாவில் செய்யப்பட்ட நகர்வுகள் இப்போது அனுரவின் ஆட்சி காலத்தில் தட்டி கேட்கப்பட்டு திருப்பி தாக்கப்படும் நகர்வுகளை உருவாக்கியுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படையை பொறுத்தவரை ஒருவர் பயிற்சி அதிகாரியாக இணைய வேண்டுமானால் அந்த பயிற்சிக்குரிய விண்ணப்பதாரியின் அடிப்படை தகுதி குறித்த விண்ணப்பதாரர்கள் காப்போதா உயர்தரத்தில் அதாவது ALல் விஞ்ஞானம் அல்லது கணித பிரிவு பரீட்சைகளில் சித்தியடைந்திருக்க வேண்டும். ஆனால் ஜோசிதவோ தனது AL படிப்பை ஆர்ட்ஸ் எனப்படும் கலைப்பிரிவில் கற்றவர். இதனால் அடிப்படையில் ஜோசித கடற்படை அதிகாரியாக இணைவதற்குரிய தகுதியை அப்போது கொண்டிருக்கவில்லை. இதனால் அவரது விண்ணப்ப படிவம் தகுதியற்றதாக இருந்தது. ஆனால் அதன் பின்னர் தான் ஜோசிதவை உள்ளே புகுத்துவதற்கான ஒரு பெரிய தில்லாலங்கடி நடந்தது. ஜோசித என்ற ஒருவரை, அதுவும் தலையாரி மஹிந்தவின் புத்தாவை இந்த நேவி பதவிக்குள் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீலங்கா கடற்படையின் ஆட்சேர்ப்பு தகுதி அளவுகோல்கள் தில்லாலங்கடியாக மாற்றப்பட்டதாக தெரிகிறது. அதாவது ஜோசித ஆர்ட்ஸ் படித்திருந்தாலும் கலைத்துறையில் படித்திருந்தாலும் நேவி அதிகாரி பதவிக்கு அவர் சேரலாம் என விதிகள் மாற்றப்பட்ட விடயம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதால் அவர் இன்று கைதாகி இருக்கின்றார். நடத்தப்படும் விசாரணைகளில் அவரது முதல் தரம் நேவி பதவிக்கு செய்யப்பட்ட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட விடயமும், அதன் பின்னர் தனக்காகத்தானா நேவி ரூல்ஸ் மாற்றப்பட்டது என்ற விடயத்திலும் அவர் விசாரணை அதிகாரிகளிடம் சில விடயங்களை கக்கினால், அதற்கு பின்னர் இந்த விதிகளை மாற்றுவதற்கு உடந்தையாக இருந்த அப்போதைய ஸ்ரீலங்காவின் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட உட்பட்ட சில படைய தலைகளும், ஏன் அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோத்தாபாய வரை இந்த கேள்வியின் அதிர்வுகள் நீளக்கூடும். ஸ்ரீலங்கா கடற்படையில் தில்லாலங்கடித்தனமாக ஜோசித உள்வாங்கப்பட்ட பின்னர் இன்னொரு தில்லாலங்கடி இடம்பெற்றது.
அது பிரித்தானியாவை மையப்படுத்தி இடம்பெற்ற தில்லாலங்கடி. அதுவும் யோசிதவுக்கு பிரிட்டிஷ் ராயல் நேவி அகாடமியில் ஒரு இடத்தை எடுக்க, அதாவது கற்கனரிக்குரிய இடத்தை எடுக்க இந்த தில்லாலங்கடி செய்யப்பட்டது. மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் 2006 செப்டம்பரில் ஸ்ரீலங்கா கடற்படையின் உயர் அதிகாரிகள் யோசிதவுக்கு பிரிட்டிஷ் ராயல் நேவி அகாடமியில் ஒரு கற்கனரி இடத்தை எடுப்பதற்கு அரச பணத்தில் பிரித்தானியாவுக்கு சென்றதாகவும் கூறப்பட்டது. ஒருவாறு இந்த அதிகாரிகள் பிரித்தானிய ராயல் நேவி அகாடமியின் கையை கால பிடித்து யோசிதவுக்கு ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த கற்கனரியின் ஒரு பகுதி பணத்தை ஸ்ரீலங்கா செலுத்த வேண்டும் என பிரிட்டிஷ் ராயல் நேவி அகாடமி சொல்லிவிட்டதால் மஹிந்த ஆட்சியில் சொந்த தேவைக்கு இல்லாத காசா பணமா என்ற வகையில் அரச பணத்தில் இந்த பணம் பிரித்தானியாவுக்கு செலுத்தப்பட்டு யோசிதவின் கற்கே நெறி பூர்த்தியாக்கப்பட்டது. யோசித இவ்வாறாக 1.5 வருடம் பிரிட்டிஷ் ராயல் நேவி அகாடமியில் கற்ற பின்னர் நாடு திரும்பினார். இதன் பின்னர் மஹிந்த ஆட்சி, பின்னர் மைத்திரி ஆட்சி, அதன் பின்னர் கோட்டா ஆட்சி, அதற்கு பின்னர் ரணில் ஆட்சி என காலம் உருண்டோடினாலும் யோசிதவின் விடயம் பெரிதும் ஆழமாக கிளறப்படவில்லை. ஆனால் இப்போது அனுரவின் ஆட்சியில் யோசிதவின் பதவிக்காக இராணுவ நெறிமுறைகள் மீறப்பட்டமை தொடர்பான முதலாவது குற்றச்சாட்டும், அதன் பின்னர் முறைகேடாக சேர்க்கப்பட்ட ஒருவருக்குரிய வெளிநாட்டு பயிற்சிக்காக அரச நிதி பயன்படுத்தப்பட்டதான இரண்டாவது குற்றச்சாட்டும் யோசிதவை சுற்றி சுழலும் வகையில் இன்று அவரது கைது இடம்பெற்றிருக்கின்றது. இனி என்ன, கைதான யோசித வழங்கப் போகும் வாக்குமூலங்கள் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடும். யோசித இவ்வாறு பரபரப்பை ஏற்படுத்த ஏற்கனவே உள்ளே உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் புனனாவி தலையான சுரேசாலையின் மனைவி மனோரி சாலே இன்று சுரேசாலே எப்படியெல்லாம் விசாரிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார் என்ற விடயத்தில் பரபரப்பான சில தரவுகளை வழங்கி கொண்டார். கைவிலங்கிடப்பட்ட நிலையில் சாலை இருந்தபோது அவர் உடைகள் களையப்பட்டு குந்த வைக்கப்பட்டதாகவும், அவ்வாறாக குந்த வைக்கப்பட்ட சாலையின் குதத்தில் பரிசோதனைகள் நடத்தப்பட்ட விடயத்தை சிஐடியினர் இப்போது அதிகாரபூர்வமாக ஒப்புக்கொண்டதாகவும் மனோரி சாலே குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான மலக்குடல் பரிசோதனைகளை பொதுவாகவே போதை கடத்தல்காரர்கள் தமது குதப்பகுதியில் ஏதாவது போதை பொதிகளை அல்லது சிறிய ரக ஆயுதங்களை ஒளித்து வைத்திருக்கின்றார்களா என்பதை அறிவதற்காக நடத்தப்படுவதுண்டு. காவல்துறை நடத்தி கொள்ளும் இந்த ஊடுருவல் மலக்குடல் பரிசோதனை பல நாடுகளில் சட்டபூர்வமாக இருந்தாலும் அவற்றுக்கு கடுமையான விதிமுறைகள் உள்ளன. காவல்துறை அதிகாரிகள் தன்னிச்சையாக இவ்வாறான உடல் உள்ளுறுப்பு சோதனைகளை சலுதியாக செய்ய முடியாது. அதற்கு நியாயமான சந்தேகம் அல்லது சாத்தியமான காரணங்கள் தேவைப்படும். குறிப்பாக அவசரமற்ற சந்தர்ப்பங்களில் இவ்வாறான உடல் உள்ளுறுப்பு சோதனைகளை செய்வதற்காக உடைகளை கலற்றுவது மேற்குலக நாடுகளில் கடுமையான சட்ட அனுமதிகளுக்கு உட்பட்டது. இதனைவிட காவல்துறை அதிகாரிகள் தாங்களாகவே ஒருவரை குந்த வைத்து அவரது குதத்தில் மலக்குடல் பரிசோதனையை உடல் ரீதியாக செய்ய முடியாது. இந்த சோதனைக்கு மருத்துவ நிபுணர்கள் இல்லையென்றால் தகுதி வாய்ந்த சுகாதார நிபுணர்கள் தேவைப்படுவார்கள். இந்த சோதனையை சாதாரண காவல் நிலையத்தில் செய்ய முடியாது. மாறாக மருத்துவமனை அல்லது மருத்துவ நிலையம் போன்ற மருத்துவ சூழலில்தான் தகுதி வாய்ந்த சுகாதார அதிகாரிகளால் செய்யப்பட வேண்டும். இதுதான் பொதுவான விதி. ஆனால் மார்ச் 8 அன்று சுரேசாலே நிர்வாணமாக குந்த வைக்கப்பட்டு இவ்வாறான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போது அந்த நகர்வு பலரது முன்னிலையில் இடம்பெற்றிருப்பதாக மனோரி சாலே இப்போது குற்றச்சாட்டை கிளப்பியிருக்கின்றார். இதனை அடுத்துத்தான் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் இவ்வாறாக மலக்குடல் பரிசோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகளின் பெயர்களை மனித உரிமை ஆணையகம் ஸ்ரீலங்கா சிஐடியிடம் கோரியிருப்பதாக தெரிகின்றது. இதனால் இப்போது இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா சிஐடியினருக்கும் ஒரு புதிய சிக்கல் வரும்போல தெரிகின்றது. சுரேசாலே ஆரம்பத்தில் நீதிமன்ற காவலில் எடுக்கப்பட்ட போது அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்ததாகவும், ஆனால் அவர் ஒரு சிறப்பு தண்டனை அறைக்கு மாற்றப்பட்ட பின்னரே அவர் மீது கடுமையான சோதனை நடவடிக்கைகளும் துன்புறுத்தல்களும் சித்திரவதைகளும் நடந்ததாக அவரது மனைவி குற்றம் சாட்டிக் கொள்கின்றார். தனது கணவர் காற்றோட்டம் முற்றாக இல்லாத 6x4 அடி அறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும், உளவியல் சித்திரவதையாக ஒரு மின்விளக்கு 24 மணி நேரமும் அங்கு எரியவிடப்பட்டதாகவும், முதல் 40 நாட்களுக்கு சாரே வெறும் தரையில் தூங்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும், அந்த அறையில் பல எலிகள் ஓடித்திருந்ததாகவும், கழிப்பறைகளுக்கு அருகில் அந்த அறை இருந்ததால் தொடர்ச்சியான துர்நாற்றம் தனது கணவருக்கு ஏற்கனவே இருக்கும் மைக்ரேன் எனப்படும் நாள்பட்ட ஒற்றை தலைவலி நிலையை மேலும் மோசமாக்கியதாகவும் மனோரி அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார். ஆனால் இதே சுரேசாலே
புலனாய்வு தலையாக இருந்த காலத்தில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இதனை விட அவருக்கு கீழிருந்த புலனாய்வு துறையினரால் பல மடங்கு துன்புறுத்தல்களுக்கு இலக்காக்கப்பட்ட வரலாறுகளும் வேறு ஒரு பெரும் பட்டியலாக இருப்பதை மனோரி சாலே போன்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ தெரியாது. ஆனால் இப்போது மனோரி சாலே கூறும் தனது கணவர் மீதான இந்த தனி மனித உரிமை மீறல்களும் ஒரு வகையில் கர்மாவின் திருப்பி தாக்குதல் எனவே பலரால் கருதப்படவும் கூடும். இறுதியாக நேற்று ஆங்கில கால்வாயில் ரஷ்ய போர்க்கப்பலான அட்மிரல் கிரிகோரவிச் நடத்திய பிரைட் ஃபியூச்சர் என்ற பிரித்தானிய படகு மீதான எச்சரிக்கை துப்பாக்கி பிரயோகங்கள் இப்போது 2 நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர முறைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ரஷ்ய போர்க்கப்பல் 5 முறை தனது கப்பலின் சைரனை ஒலித்தபின் 4 அல்லது 5 முறை துப்பாக்கி பிரயோகத்தை வானத்தை நோக்கி சுட்டதா. இந்த சம்பவத்தில் விளக்கமளித்த ரஷ்ய தரப்பு குறித்த படகு ஆபத்தான பாதையில் சென்று கொண்டிருந்ததாகவும் தமது போர்க்கப்பலின் வானொலி தொடர்பு மற்றும் எச்சரிக்கைகளை அது புறக்கணித்ததாகவும் அந்த படகு 150 மீட்டர் தூரத்திற்கு தமது போர்க்கப்பலை நெருங்கியவுடன் தான் கடல்சார் பாதுகாப்பு விதிகளின்படி கப்பலின் தலைமை தளபதி அதனை எச்சரிக்கைக்காக சுட்டு அச்சுறுத்தும்படி உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரிட்டிஷ் ராயல் மரைன் கமாண்டோக்கள் ரஷ்யாவின் நிழல் கடற்படையின் ஒரு எண்ணெய் கப்பலை அதிரடியாக கைப்பற்றிய பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றது. கடற்பரப்பில் தடை செய்யப்பட்ட ஒரு ரஷ்ய கப்பலை பிரித்தானியா நேரடியாக இடைமறித்து தடுத்து நிறுத்தியதும் இதுவே முதல் முறையாகும். ரஷ்ய போர்க்கப்பல் பிரித்தானிய படகை எச்சரித்து துப்பாக்கி பிரயோகம் செய்த சம்பவம் இடம்பெற்ற போது ராயல் நேவியின் ரோந்து கப்பலான HMS மெர்க்யூட் அந்த ரஷ்ய போர்க்கப்பலை பின்தொடர்ந்து சென்ற விடயமும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னர் HMS டைனன் என்ற இன்னொரு கப்பலும் அந்த பகுதிக்கு சென்றதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டு தணிந்ததும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது.